எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாளுடைய வார்த்தை எங்களோட இடைபெடட்டும், வசனம் எங்களோட இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி போன வாரம் நாம் தியானிச்சோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட், யுத்தங்கள், சண்டைகள், முரண்பாடுகள் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் என்ன பண்ணோம், தியானித்தோம். இந்த வாரம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதியில் உலக சிநேகத்தை குறித்து யார் பேசுகிறார்? யாக்கோபு பேசுகிறார். உலக சிநேகம். நான் என்னுடைய வேதாகமத்திலே நான் பார்க்கிறேன் 4ஆம் வசனம், விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னுடைய பைபிளில் இருக்கு. எல்லாரும் அந்த பைபிள் அந்த வசனம் எடுக்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த வசனம் எடுங்க. எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய பைபிளும் அதே வார்த்தை போட்டிருக்கா, இல்லை வேற வார்த்தை ஏதாவது இருக்கா? என்ன நம்ம கரெக்டாக பேசணும். பாஸ்டர் பைபிள் இல்லாத பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது. விபச்சாரங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, அது எப்படி பாஸ்டர் அதை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கோபம் வந்துடும் நமக்கு. ஏன்னா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என் சகோதரரே அப்படிங்கிற அடிக்கடி சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என் சகோதரரே அப்படிங்கிற. 5ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? என் பிரியமான சகோதரி, மை டியரஸ்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிற. டியரஸ்ட், பிரியமான, நெருக்கமான அப்படிங்கிற. இப்படியெல்லாம் பேசிட்டு வந்த மனுஷன் திடீர்னு 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்துல யூ ஆர் எ ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிற. விபச்சாரரே, விபச்சாரிகளே. அதுவும் விபச்சாரர்களே அப்படின்னு ஒரு பொதுவா என்ன பண்ணியிருக்கலாம், பொதுப்படையா பேசிட்டும் போயிருக்கலாம். ஆனா யாக்கோபு என்ன சொல்றாரு? விபச்சாரரே அப்படிங்கிற ஆண்களையும் விபச்சாரிகளே அப்படிங்கிற பெண்களையும். ஏன்னா இந்த உலகத்துல இந்த விபச்சாரம் அப்படிங்கிறது பெண்களை தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுது, டார்கெட் பண்றது. ஏன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க, இல்லைன்னா மைண்டு டைவர்ட் ஆகிடும். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். விபச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம், விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். விபச்சாரர்கள் அப்படின்னு நம்ம என்ன மாட்டோம், ஆண்களை சொல்றதே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? விபச்சாரரே, விபச்சாரிகளே. ஆண்களையும் பாயிண்ட் அவுட் பண்றாரு, பெண்களையும் என்ன பண்றாரு, பாயிண்ட் அவுட் பண்றாரு. இப்ப ஒரு 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 அதிர்ச்சியான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இப்ப நல்லா கவனிங்க. இந்த கடிதத்தை யாக்கோபு யாருக்கு எழுதுகிறார் சொல்லுங்க? இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுகிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. யாருக்கு எழுதுறாரு? ரட்சிக்கப்பட்டவர். ஒரு ஏதோ ஒரு ஒரு பாவம் நிறைந்திருக்கிற ஒரு இடம், ஒரு ப்ராஸ்டியூஷன், விபச்சாரம் நிறைந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் என்று தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணல, அந்த கடிதத்தை எழுதல. ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு செல்லுகிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள், கைதட்டி பாடுகிறவர்கள், ஆராதனை செய்பவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு அட்டாக் பண்றாரு. விபச்சாரரே, விபச்சாரிகளே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு அட்டாக். சகோதர சகோதரியே, கடினமான ஒரு வார்த்தை. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த விபச்சாரம் என்பதை வேதாகமம் எப்படி கையாளுகிறது. ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, மாம்சத்திலே ஏற்படுகிற தகாத உறவு, அது விபச்சாரம். ஆனா வேதாகமம் இன்னொரு பார்வையிலையும் பார்க்குது. நீங்களும் நானும் எப்படி வேதாகமம் எடுத்துக்கொள்ளுகிறது, அது பழைய ஏற்பாடு ஆகட்டும் புதிய ஏற்பாடு ஆகட்டும். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மனைவியாகவும், இஸ்ரவேல் தேவனுடைய மனைவியாகவும்,
அவருடைய இஸ்ரவேலுடைய கணவராக யெகோவா தேவனும் என்ன பண்ணுகிறார்? பேசப்படுகிறார். புதிய ஏற்பாடு புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது சபை என்னவென்று சொல்லப்படுகிறது? மணவாட்டி, மணமகள். அப்ப இயேசுவை, கடவுளை என்னவென்று சொல்லப்படுகிறது? மணவாளன். அப்ப மணவாளன், மணவாட்டி, கணவன் மனைவி என்று சொல்லிதான் என்ன பண்ணுகிறது? பேசுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல மாம்சத்துல இணைக்கப்படுகிற ஒரு ஆணும் பெண்ணுக்கும் ஏற்படுகிற திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தகாத உறவிற்கு விபச்சாரம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது? சொல்லப்படுகிறது மாம்சத்துல. அதே சமயத்துல வேதாகமம் அந்த பாவத்தையெல்லாம் நான் செய்யல பாஸ்டர், அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட ஆண் கிடையாது, நான் அப்படிப்பட்ட பெண் கிடையாது அப்படிங்கும் பொழுது வேதாகமம் யாரை விபச்சாரிகள் என்று ஆவிக்குரிய தளத்திற்கு எடுத்து செல்லுகிறது என்று சொன்னால், என்னுடைய மணவாளன் ஆகிய என் தேவனை சிநேகிக்காமல் உலகத்தை நான் சிநேகித்தால் எனக்கு என்ன பெயர்? எனக்கு விபச்சாரம், எனக்கு விபச்சாரி. நான் செய்கிற காரியம் விபச்சாரம். இதில் சொல்லப்படுற வார்த்தை அதுதான். வேதவசனம் அழகா நமக்கு என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். ராங் ரிலேஷன்ஷிப், தவறான உறவு. இந்த உலகத்துல மாம்சத்துல ஏற்படுகிற அந்த தவறான இல்ல தகாத உறவை நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு ரொம்ப கவனமா நம்ம கையாளுறோம், அது எப்படி அருவருப்பா நம்ம பார்க்கிறோம், அது எப்படி நமக்கு பிடிக்காத ஒரு காரியமா பார்க்கிறோமோ, அதை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த சிநேகம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அவசியம். நான் தேவனை சிநேகிக்கிற மகன், நான் தேவனை சிநேகிக்கிற மகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ள இருந்துட்டானா சரி. ஆனால் நான் தேவனை விட்டு தவறான உறவு, தகாத உறவு என்று சொல்லி ஆவிக்குரிய தளத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால், தேவன் எனக்கு கொடுக்கும் பெயர் விபச்சாரக்காரன், விபச்சாரக்காரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எங்கேயாவது ஒரு ப்ராஸ்டியூஷன் தேடி போய் தான் நான் விபச்சாரம் பண்ணணும்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையும் ஆவிக்குரிய முறையிலே நாம் செய்கிற தவறுக்கு உண்டான தண்டனையும் ஈக்குவல், சமம். அதை தான் கர்த்தர் இங்க பாயிண்ட் அவுட் பண்றார். மாம்சத்திலும் ஆவியிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் மனைவி நம்ம இருக்கிறோம், கணவன்மார்கள் இருக்கிறீங்க, மனைவிமார்கள் இருக்கிறீங்க. எந்த கணவனாவது தன்னுடைய மனைவி தவறான பாதையிலே போவதற்கு அனுமதிப்பது உண்டா? எந்த மனைவியாவது தன்னுடைய கணவன் தவறான பாதையிலே செல்லுவதற்கு அனுமதிப்பது உண்டா? எந்த தாய் தகப்பனாவது தன் பிள்ளைகள் தவறான பாதையிலே செல்வதற்கு அனுமதிப்பது உண்டா? எந்த பிள்ளைகளாவது தான் பெற்றெடுத்த தாயோ பெற்றெடுத்த தகப்பன இந்த உலகத்தில் தவறான உறவிலே இருப்பதை அனுமதிப்பது உண்டா? இல்ல. ஆமாவா இல்லையா? நம்ம யாரும் அனுமதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பத்திலே நடக்கும் பொழுது உங்களுடைய என்னுடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் சொல்றேன், ரொம்ப இன்டென்சிவான சப்ஜெக்ட். இதை நீங்க கொஞ்சம் ஆழமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், புரிந்து கொள்ளுதலா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய குடும்பத்தில் ஏற்படும் பொழுது என்னுடைய மனைவியோ, என்னுடைய கணவனோ, என்னுடைய தாய் தகப்பனோ, என்னுடைய பிள்ளையோ ஒரு தவறான உறவிலை செல்லும் பொழுது, ஒரு தவறான மனுஷன்ட்ட என் மனைவி இன்னொரு ஆண்கிட்ட பேசும் பொழுது, என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணிடத்துல பேசும் பொழுது, அந்த பெண்ணோடு ஊர் சுற்றும் பொழுது, அந்த ஆணோடு ஊர் சுற்றும் பொழுது, என் பிள்ளைகள் தவறாக போகும் பொழுது, வா அந்த தவறையெல்லாம் நான் பார்த்துட்டு, என் மனைவி இல்லை, என் கணவன் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, என் தாய் தகப்பனும் இல்லை, வா இன்னைக்கு தான் நம்ம பிரியாணி சாப்பிடணும், இன்னைக்கு தான் நம்ம கேக்கு வெட்டணும், இதுதான் சந்தோஷத்தின் நாள் அப்படியே சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? கோபம் வரும். என்ன வரும்? கோபம் வரும். ஏற்றுக்க முடியாது. ஒன்று அவங்கள கொன்றுவோம், இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? நம்ம சூசைட் பண்ணிப்போம். நடக்கிறதான உலகத்தில்
அப்ப ஃபர்ஸ்ட் அங்க என்ன தொடங்குது? கோபம் வருது. கோபம் வந்தோன்னு அடக்கிக்கிறோம் பாஸ்டர், இன்னும் பண்ணாலும் அடக்கிறோமா? இல்லை. அந்த கோபம் என்ன பண்ணுது? அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஒன்று அவங்கள போட்டு அடிக்க சொல்லும், இல்லை அவங்கள துன்புறுத்த சொல்லும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு விவாகரத்து என்ன பண்ணிடுவோம்? பண்ணிட்டு போயிடும். இதுதான் நம்ம பண்ணுற காரியம், உலகபூர்வமான மனுஷன். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கும் கர்த்தருக்கும் உண்டான உறவும் அப்படிதான். கர்த்தர் எப்படி யோசிப்பாரு? நம்ம மட்டும் சொல்றோம், கர்த்தர் என்னை மாத்திரம் அன்பு செலுத்தணும், என்னிடத்துல மாத்திரம் ஸ்நேகம் வைக்கணும், என்னை மாத்திரம் அவர் பார்க்கணும், எனக்கு மாத்திரம் அவர் சொந்தம், என்னை மாத்திரம் அவர் ஆசீர்வதிக்கணும், இப்படிலாம் நம்ம சொல்றது உண்டு. நான் பேசினா ஆண்டவர் கேட்கணும். மனைவிமார் பேசினா கணவன் கேட்கலன்னா உங்களுக்கெல்லாம் இப்ப எங்க காது கேட்குது? உங்க காதெல்லாம் வேற யாரோ பேசுறதான் கேட்குது. சொல்றோமா இல்லையா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு கேட்குமா? நீ தான் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறியே? இந்த கோபம் தான் ஆண்டவருக்கு வரும். நீங்க ஆண்டவரை இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது மனைவி ஆகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கணும், ஏன் ஆண்டவர் எனக்கு உண்மையா இருக்கணும், ஏன் ஆண்டவர் என்னுடைய கணவன் எனக்கு இப்படி இருக்கணும்னு யோசிக்கிற மாதிரி தான் கர்த்தரும் உங்களையும் என்னையும், என் பிள்ளை அவ என் சத்தத்தை கேட்கணும், என் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும், என் சத்தத்துக்கு அவ கீழ்ப்படியணும், அவ எனக்கு மாத்திரம் மனைவியா இருக்கணும், அவள் என்னை மாத்திரம் சிநேகிக்கணும், அவ என்கிட்ட மாத்திரம் பேசணும், அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான காரியங்கள் என்னிட்ட மாத்திரம் பகிர்ந்து கொள்ளணும், அவ ஏன் மனைவியா இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்கிற சில தவறுகள்னால நம்ம என்ன பண்ணிடுறோம்? கர்த்தருக்கு எதிரியா மாறிடுறோம். அது என்னென்ன தவறு அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர் பேசுறார். என் சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான வேர் என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவி இடத்துல சரியில்லை, மனைவி கணவன் இடத்துல சரியில்லை, ஒரு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சண்டை சச்சரவு, இதுக்கு எல்லாம் ஆழமான வேர் எங்க தெரியுமா? அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவனிடத்துல நல்ல சிநேகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் யாரோ ஒருவர் உலக சிநேகத்தில் இருக்கிறாங்க, யாரோ ஒருவர் விக்கிரக ஆராதனையின் சிநேகத்தில் இருக்கிறாங்க, யாரோ ஒருவர் இன்னொரு மனிதனை திருப்திப்படுத்துகிற சிநேகத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே யுத்தங்களும் சண்டைகளும் ஓயாது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய சுயத்தை நீங்கள் ஒருபோதும் தூக்கி எறியல அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனிடத்திலே நல்ல உறவில இல்லைன்னா அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்க குடும்பத்துல எல்லோரையும் அது மிகப்பெரிய சோதனையில் என்ன பண்ணும்? ஒரு சோகத்துல கொண்டு போய் விடும். கணவன் சரியில்லைன்னா கணவன் எப்படியோ போயிட்டு போறான் வீட்டாளு, நம்மளாம் சந்தோஷமா இருப்போம் யாரும் இருக்க முடியாது. மனைவி சரியில்லைன்னா அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்மளாம் சந்தோஷமா இருக்கும், அப்படி யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இப்ப நம்ம இன்னைக்கு தியானிக்கிற காரியம் அதுதான், எப்படி இந்த ஆவிக்குரிய விபச்சாரத்தில் இருந்து விடுபடுவது. ஹல்லேலூயா. நான் நல்லா சொல்றேன், வேதாகமம் இங்கு டீல் பண்ணுகிற, இங்க பேசுற வார்த்தை மாம்ச விபச்சாரம் அல்ல, அது ஒரு பாவம். நாம் அதுல இருந்தெல்லாம் கடந்து வந்துட்டோம். இங்க இருக்கிற நாம் அனைவரும் இந்த மாம்ச விபச்சாரத்திலிருந்து ஜெயிச்சு வந்துட்டோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா ஆவிக்குரிய விபச்சாரம். அதை பத்தி தான் இங்க பேசுறாரு யாக்கோப். அது என்னென்ன, அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு 4-5 பாயிண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்ன பண்றான்? நீ உலகத்துக்கு நண்பனாய் இருக்க விரும்புற, நீ உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புற அப்படின்னு சொன்னா முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பகைஞராகிறாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் கிறிஸ்துவை மணந்தவர்கள், திருமணம் செய்தவர்கள், விசுவாசி. நான் இயேசுவின் சீஷன் அப்படின்னு சொன்னா நான் இயேசுவை பின்னாடியே ஃபாலோ பண்றவன், அந்த இது இல்லை. பைபிள் படிக்கிறவன் அது இல்லை. நான் ஜெபம் பண்றவன் அது இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, என்னுடைய கணவன் யாரு? சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய கணவன் யாரு? இயேசு.
ஃபர்ஸ்ட் அதுதான். அந்த பாயிண்ட்ல நம்ம சரியா இல்லாததுனால தான் ஜெபம் இல்லை, அந்த பாயிண்ட்ல சரியா இல்லாதனால தான் வேதவசன வாசிப்பு இல்லை, அந்த பாயிண்ட்ல சரியா இல்லாதனால தான் உலக சிநேகத்திலே நாம் என்ன பண்ணுகிறோம், விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். எடுத்து வாசிங்க ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்களேன். 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது உன் தேவனே உன்னுடைய ஹஸ்பண்ட், உன்னுடைய கணவர் அப்படின்னு என்ன பண்ணும், ஒரு தமிழ் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நாயகன். நாயகன்னா யாரு? ஆண். அப்ப உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாவே நான் கிறிஸ்துவை மணந்தவன். நான் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப நான் திருமணம் எனக்கு ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கையில இன்னொருவருக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. மறுபடியும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு போகணும். என்ன அப்படின்னு சொன்னா, திருமணம் செய்தவன் தன் தாயும் தகப்பனை விட்டு பிரிந்து தானே மனைவியோடு என்ன பண்ணும், இசைந்திருக்கணும். இப்ப அந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உண்டான உடன்படிக்கை. நாம் இயேசுவோடு இசைந்திருக்கணும். என் வாழ்க்கையில இன்னொரு ஆணுக்கு இடம் கிடையாது, இன்னொரு பெண்ணுக்கு இடம் கிடையாது. அப்ப என்னுடைய சிநேகத்திலே உலகபூர்வமான எந்த காரியத்துக்கும் எனக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. ஏன்னா என்னுடைய கணவர் என்னை அவ்வளவாக என்னை நேசிக்கிறார். என் கணவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படி தெரியுமா? என்னுடைய கணவர் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. என் தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் வேதவசனத்திலே பார்க்கிறோம். ஓசியா புத்தகம். ஓசியா புத்தகத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஓசியாவை ஒரு தீர்க்கதரிசியை போய் ஒரு விபச்சார பெண்ணை திருமணம் செய்கிறார். நல்லா கவனிங்க. ஓசியா நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு ஒன்றும் பெண்ணே இல்லாததுனால போய் ஒரு ப்ராஸ்டியூஷனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. நீ போய் என்ன பண்ண போற, ஒரு விபச்சார ஸ்திரியை தான் கல்யாணம் பண்ண போற. போறாரு, ஒரு விபச்சார பெண்ணை பார்க்கிறாரு. ஆண்டவர் இந்த பெண்ணு தானாங்கிறாரு. ஆமாங்கிறாரு. ஆண்டவர் அவர் திருமணம் பண்றாரு. திருமணம் பண்றாங்க. அந்த பெண்ணை கொஞ்ச நாள் வாழ்றாங்க, குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு குழந்தை பெற்றெடுத்தோன்னே திரும்ப அந்த அம்மா விட்டுட்டு என்ன பண்ணிருச்சு, ஓடிருச்சு. எங்க ஓடிருச்சு? விபச்சார தொழிலுக்கு இன்னொரு ஆணோட என்ன பண்ணிருச்சு, போயிடுச்சு அந்த அம்மா. இப்ப ஓசியா போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இருப்பா கொஞ்ச நாள் இரு, நல்லா கவனிங்க, கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் நீ மீட்கணும். அந்த பெண்ணை எங்க இருந்து அவர் மீட்கிறாருன்னு சொன்னா, ஒரு ஸ்லேவரி அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறார். போன உடனே அடிமையாக முடியாது. இப்ப குடிச்ச உடனே அடிமையாக முடியாது. குடி பழக்கத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனாதான் நான் குடிக்க அடிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல நம்ம போகுது, விபச்சாரம் கொஞ்ச நாள் செய்து அதுக்கு அடிமையா மாறுது. அந்த அம்மாவை கொண்டு போய் அடிமைப்படுத்தி வச்சிடறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஓசியா போய் உன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வா. போறாரு. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து திரும்ப திருமணம் செஞ்சு திரும்ப அந்த அம்மா மேல அன்பு வச்சு திரும்ப அந்த அம்மாவோட ஒரு நல்ல வாழ்க்கை அவர் என்ன பண்ற, வாழ்றாரு. அடுத்த 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். நல்லா கவனிங்க இந்த இடத்துல என் சகோதர சகோதரி. இந்த அம்மா நினைச்சிருச்சு, என் கணவனாகிய ஓசியாவுடைய அன்பை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவருடைய அன்பு பெரிய அன்புன்னு நினைச்சு இந்த அம்மா ஓடி போயிடுச்சு. ஆரம்பத்தில் அந்த அன்பு சில நேரங்களில் சந்தோஷம் கொடுத்திருக்கலாம். ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்து புரிய ஆரம்பிக்கிறது, அன்பை மாய்மாலமாக காட்டி இந்த அம்மாவை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க, ஸ்லேவரிக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. நல்லா வாசிச்சிங்கன்னா அதுல இருக்கும், காசு கொடுத்து அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டு வருவாரு, கூட்டிட்டு வருவார். காசு கொடுத்து சொந்த மனைவிய காசு கொடுத்து அந்த அம்மாவை என்ன பண்ணுவார், கூட்டிட்டு வருவார். இது எதுக்கு ஆண்டவர் இந்த இதை வச்சிருக்கிறாருன்னா, ஒரு உண்மையான கணவனின் அன்பு என்ன என்பதை தான் ஓசியாவுடைய வாழ்க்கை மூலமா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கணவனாகிய நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என் மேல எப்படி இருக்குன்னா, நான் ஏற்கனவே பாவத்தில் விழுந்து போய் அடிமைத்தனத்துல கிடந்த ஒரு மகன் ஒரு மகள் நான். அவர் என்னை மீட்டு கொண்டு எனக்காக ரத்தம் சிந்தி என்னை அந்த இதிலிருந்து மீட்டு எடுத்து வரார். நான் திரும்ப என்ன பண்ணிடுறேன், உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு இல்லைன்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை நோக்கி மற்ற காரியங்களுக்காக தேவனை உதறி தள்ளிவிட்டு ஓடிடுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது, இது எல்லாமே மாய்மாலமானது, திரும்ப என்ன அடிமைப்படுத்திருச்சு இந்த காரியங்கள் எல்லாம்.
ஆண்டவர் என்னை கைவிடலை, திரும்ப என்னை மீட்டு கொண்டு வரார். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆமாம் பாஸ்டர், நல்ல ஐடியாவாக இருக்குது. என்னது நல்ல ஐடியாவாக இருக்குது. ஒரு வருஷம் ஆண்டவர் பக்கம் இருப்போம், அப்புறம் அடுத்த வருஷம் நமக்கு என்னென்ன தேவையோ பூமியில், ஏன்னா பைபிளில் இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் வாழணும், இதை பண்ணக்கூடாது, இப்படி தான் செய்யணும், இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், இந்த மாதிரி வாழணும், இப்படிலாம் போடுது. இதெல்லாம் என்னால் 2-3 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு வருஷம் நான் அதை ஃபாலோ பண்ணிடுறேன். ஒசியா மனைவி மாதிரி நான் அடுத்த வருஷம் என்ன பண்ணிடுறேன், உலகத்தை நான் ட்ரெடிஷன், உலக கலாச்சாரங்களை நான் பின்பற்றிக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை திரும்ப கொண்டு வருவார்ல, என்ன பண்ணுவார்? அதனால் நான் அப்படி போய் நான் பாவம் பண்ணிக்கிட்டா, எஸ் நீங்கள் போகலாம், நம்ம போகலாம், பாவம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒசியா போய் உடனே மனைவி மீட்டு என்ன பண்ணல, கொண்டு வரல. நல்லா கவனிங்க. அந்த அம்மா போகுது, பாவம் செய்யுது, அடிமையாக மாறுது. அடிமையாக மாறிடுச்சுன்னா அந்த அம்மாவை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இட்ஸ் ப்ராஸ்டியூஷனை பற்றி, விபச்சாரத்தை பற்றி தெரிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறவங்க, நம்ம யோசிக்கிற மாதிரி ப்ராஸ்டியூஷன் கிடையாது, விபச்சாரத்தினுடைய அடிமை கிடையாது. பெண்கள் எப்படி காயப்படுத்தப்படுவாங்க, எப்படி கஷ்டப்படுத்தப்படுவாங்க, இதெல்லாம் அவ்வளோ கொடூரமாக இருக்கும். அந்த விளைவுகளை எல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, கொஞ்ச நாள் அனுபவிச்சிருக்கோம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது காரியம், அந்த அம்மாவை அங்கிருந்து மீட்டு கொண்டு வெளியே வந்த உடனே இந்த கணவன் திரும்ப அன்பு செலுத்தும் பொழுது, இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இன்னொரு அன்பு செலுத்தும் பொழுது, இந்த அம்மாவுக்குள்ள ஏற்படுகிற குற்ற உணர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுவே என்ன பண்ணிடும், கஷ்டப்படுத்திடும். அந்த கணவன் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது, இது ஏன் குழந்தைன்னு தூக்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு உள்ள அப்படி குத்தும், இப்படிப்பட்ட கணவனை நான் இழந்து போனேனே அப்படின்னு சொல்லி. நாம் போய் சில தவறுகள்னால சில நாட்கள் விளைவுகளையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் சந்திக்கணும். இல்லை பாஸ்டர் அதெல்லாம் நான் சந்திச்சிருவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். நீங்கள் போய் உலக பிரகாரமான ஒரு ஸ்நேகத்தை வச்சு உலக பிரகாரமான ஒரு காரியங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், செய்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய மனைவி, இயேசு மணவாளன், நான் மணவாட்டின்னு நினைக்கிற நாம் எல்லோருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், தேவனை சிநேகிக்கிற, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். இன்னொரு கூட எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். இல்ல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும். இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அதிகமாக சிநேகிக்க கூடாதான். பணம், பொருள், செல்வம், கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, என்ன வேணா சொல்லிக்கோங்க. எனக்கு எல்லாமே வேதவசனம் தான். என் தேவன் மேல் நான் என்ன அன்பு வைத்திருக்கிறேன், சிநேகம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு உண்மையா எங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னா, என் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் எப்ப கீழ்ப்படிவேனோ அதுதான் நான் தேவன் மேல் சிநேகம் வைத்திருக்கிறேன், அன்பு வைத்திருக்கிறேன் அடையாளம். உலகத்தில் உள்ளவைகள் மேலே சிநேகம் வைக்கிறேன், உலகத்தின் மீது நான் சிநேகம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கை தேவனுக்கு எதிரியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிரும், ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பாயிண்ட், அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட். அதாவது மாம்ச விபச்சாரத்தினுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய ஆழம் என்ன என்று புரிந்திருக்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரிய விபச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். எஸ், மாம்சத்திலே நடக்கிற அந்த விபச்சாரம் என்கிற காரியத்தினுடைய ஆழம் நமக்கு தெரியும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தேவனை சிநேகிக்காமல் உலகத்தை சிநேகிக்கும் போது நடக்கிற விபச்சாரத்தினுடைய ஆழத்தை தெரியாததுனாலதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உலக பிரகாரமான காரியங்கள்ல சிக்குண்டு கிடக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். விபச்சாரம் நல்லா கவனிங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஒரு ஆணை விட்டுட்டு இன்னொரு ஆணோட போறது, அது இல்லை. ஒரு கனெக்ஷன் கிடையாது.
விபச்சாரம் அப்படின்னு சொன்னா பல ஆண்கள் பல பெண்கள். கர்த்தர் இங்க அதை தான் பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஆண்டவர் விட்டு ஒரு காரியத்துல விலகுனீங்கன்னா அந்த ஒரு காரியம் பல காரியத்துல கூட்டிட்டு போய் விட்டுரும் உங்களை. பல இடங்களுக்கு உங்களை என்ன பண்ணிரும், கூட்டிட்டு போய் விட்டுரும். இந்த யாக்கோபுவினுடைய எழுதுகிற இந்த கடிதம் எழுதுகிற சபையில என்ன ஆகுனா பல பிரச்சனைகள் தொடங்குது. சபைக்குள்ள அரசியல் நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் குறை பேசிட்டு கிடக்குறாங்க. குடும்பங்கள்ல இந்த அதிகார சண்டை, ஆண் பெரியவனா பெண் பெரியவளா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை. இன்றைக்கு உலகத்தில் அதெல்லாம் நடக்குது. இதை பின்பற்றலாமா, அதை பின்பற்றலாமா, இப்படி நடக்கணும், உலக பிரகாரமான மனுஷனை திருப்திப்படுத்தணும், என் சொந்தக்காரனை திருப்திப்படுத்தணும், வரவன் போறவனை திருப்திப்படுத்தணும், அவனுக்காக ஒரு வாழ்க்கை, இவனுக்காக ஒரு மாய்மாலம், அவனுக்கென்று ஒரு நடவடிக்கை, இப்படியே மாறிடுறோம். சில நேரங்களில் ஒரு டயலாக் விடுவோம் பாருங்க, தேவ பிள்ளைகளாக நாம், உங்களை நான் சொல்ல என்னையும் சேர்த்து சொல்றேன், நாம் ஒரு டயலாக் ஒரு அழகா விடுவோம். என்ன சொல்லுவோம், இதெல்லாம் உலகத்துல என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் உலகத்துல நார்மல் தாங்க, நார்மல் தானே இதெல்லாம். ஏன் காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, மாறிக்குங்க. ஒரு பாஸ்ட் கொடுத்தாரு, அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, ஒரு சினிமா பாடல பாடினார். என்ன பண்ணாரு, ஒரு சினிமா பாடல பாடினார். அவர் என்ன சொன்னாரு, சார் அந்த சினிமா பாடல்ல அந்த கதாநாயகன் கதாநாயகியை நினைத்து பாடுறான், அதே பாட்டை நான் என்ன பண்றேன், இயேசுவை நினைத்து என்ன பண்றேன். இப்ப என்ன ஆகி போச்சு, இப்ப அந்த பாடல் மோசமான பாடல் இல்லையே அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இவருக்கெல்லாம் எப்படிப்பட்ட மூளைன்னு பாருங்க. பிசாசு அப்படி அப்படி எடுக்கிறான் மூளையை, அடியில் அந்த இதுக்குள்ள அப்படி புதஞ்சு கிடக்கும் பாருங்க, அப்படி அடியில் பரட்டி திருப்பி போடுறான் மூளையே. மேலே யோசிச்சதெல்லாம் போதும், கீழே இருந்து யோசி அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு காலத்துக்கு இசை விரும்புகிறாங்க பாஸ்டர், அதனால நல்ல இசையோட அந்த பாட்டு, இந்த டம்முன்னு டமரை அடிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இசை நானுங்க இந்த இசைகள் பிரிந்து சினிமா பாடலுக்கு இணையான இசையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை சாட்டிஸ்ஃபை பண்றோம், யாரை திருப்திப்படுத்துறோம்? அதனுடைய சீரியஸ்னஸ் ஏன் புரிய மாட்டேங்குது? நம்முடைய பலவீனத்தை தேவன் சுகமாக்குறார், நம்முடைய வியாதியை தேவன் சுகமாக்குறார், என் குடும்பத்தின் ஆசீர்வாதம் தேவன் தான் கொடுக்க போறாரு, என் தலைமுறையின் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க போறார். இதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருது. ஆனா ஏதோ ஒரு மனிதனுடைய திருப்திக்காக இதெல்லாம் நார்மல், இன்னைக்கு இப்படிதான் பாஸ்டர் பண்ணணும், ஐயா இன்னைக்கு இப்படித்தான் பண்ணணும், அப்பதான் வீட்டுல 4 பேர் மதிப்பாங்க, ஊர்ல 4 பேர் மதிப்பாங்க, சொந்தக்காரங்க 4-5 பேர் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. யாக்கோபு சொல்றார், நான் சொல்லல, உலகத்தில் உண்டானவைகள் உலக சிநேகம் தேவனுக்கு பகை. ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது உலகத்துல சில பகை வருதுன்னா அதை பெருசா எடுக்காதீங்க, தூக்கி எறிங்க. அதெல்லாம் நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன், ஐயோ நீ பைபிளை வச்சுதான் எதா இருந்தாலும் பண்ற, நீ எதுவா இருந்தாலும் உன் முறை பிரகாரம் பண்ற, அதுல உன் வீட்டுக்கு வரமாட்டேன், உன் ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், தூரம் நின்னுக்குவேன். நின்னுக்கோ. நீ தூரம் நிற்கும் போது என் ஆண்டவர் என் பக்கத்துல நிற்பார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீ தூரம் நிக்கிறேனா ஆண்டவர் எனக்கு, நீ பக்கத்துல என் ஆண்டவர் எங்க நிற்பார்? இப்ப யார் உங்க பக்கத்துல இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, யார் இருக்கணும்? யார் உங்களை ஆசீர்வதிக்கணும்? அவ்வளவுதான் வசனம். நான் ஒருத்தருக்கு பிடிச்சதை செஞ்சா என் பக்கத்துல நிக்கிறாங்கிறாங்க, ஆனா நான் என்ன பண்றேன், சரி உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்யறேன், நீ என் பக்கத்துல நில்லுங்க. ஆண்டவர் எனக்கு அது பிடிக்கல, நான் தூரம் போயிடுறேங்கிறார். இப்ப அசைவம் சைவம் மாதிரி பிரிச்சுக்கோங்க. அசைவம் போடுற இடத்துல சைவம் சாப்பிட்றவங்க இருக்க மாட்டாங்க, சைவம் சாப்பிட்ற இடத்துல அசைவம் சாப்பிட்றவங்க இருக்க மாட்டாங்க. அங்க அசைவம் போடுறாங்க, இங்க சைவம் போடுறாங்க. நீங்க நான்வெஜ் கறி சாப்பிட்றோன்னா அங்க போங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றோன்னா இங்க போங்க அப்படிங்கிற அதே தான் வாழ்க்கை. நான் தேவ சித்தத்தை செஞ்சேன்னா ஆண்டவர் என் பக்கத்துல இருப்பார், பிடிக்காதவன் தூரம் நிற்பான். நான் அவன் சித்த பிரகாரம் செஞ்சேன்னா அவன் என் பக்கத்தில் நிற்பான், ஆண்டவர் தூரம் நின்றுவாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, என் பக்கத்தில் நிற்கிறவன் சாப்பிட்டு டாட்டா வச்சுட்டு கிளம்பிடுவான். அல்லேலூயா. இப்ப பிரச்சனையே அதுதான். இப்ப என் வாழ்க்கை அடிபடுறது, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் போவது, என் வாழ்க்கை இன்னைக்கு சண்டை சச்சரவுகளால் நிரம்பி இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த உலக சிநேகத்துக்காக இந்த பக்கத்துல நிக்க வச்சு சில காரியங்கள் பண்ணிடுற பாருங்க. என் வாழ்க்கையை உடைச்சு போடுறது, சுக்குநூறா உடைச்சு போடுறது.
என் மனைவி தவறு பண்ணும்போது எனக்கு கோபம் வருது, என் கணவர் தவறு பண்ணும்போது என் கோபம் வருது, என் பிள்ளைகள் தவறு பண்ணும்போது எனக்கு கோபம் வருது. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்யும் போது எனக்கு கோபம் வரல. ஏன்? என்ன பாஸ்டர் பண்ணுறது? உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். என்ன பாஸ்டர் பண்ணுறது? சொந்தக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். அவங்க வரமாட்டாங்க பாஸ்டர் வீட்டுக்கு, பாஸ்டர் அவங்க செய்ய மாட்டாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ண மாட்டாங்க. உலக சிநேகம் தேவனுக்கு பகை. பகை. கர்த்தருக்குன்னு ஒரு அர்ப்பணிப்போட வாழ்றோம்னா கர்த்தருக்குன்ற அர்ப்பணிப்பா இருக்கணும். பிசாசானவன் போடுகிற திட்டம் அது. உன் குடும்பத்தை கெடுப்பதற்காக, உன் குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக பிசாசானவன் போடுகிற ஒரு திட்டம் அது. கர்த்தருடைய சில காரியங்கள் இந்த உலகத்துல சில நேரத்தில் இப்போ கேட்கலாம், பாஸ்டர் எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க, ஆண்டவர் இப்படி பேசினாரா? இன்னைக்கு உலக பிரசங்கம்லாம் அப்படி தான் இருக்குது. மைக் எடுத்துகிட்டு ஸ்பீக்கர் இதை எடுத்துகிட்டு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை வியாதியை சுகமாக்குகிறார். இப்படி பேசினா பாஸ்டர் எவ்வளோ அழகாக அவர் பேசுகிறார், அவர் அப்படியே எங்கள் வாழ்க்கையே பேசுகிறாரு, தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உன்னுடைய இழப்புகளை எல்லாம் ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். ஆனால் நான் பார்த்த இயேசு அப்படி கிடையாது. அல்லேலூயா. எடுங்க பைபிளை, இன்னைக்கு பார்த்துருவோம் அந்த இயேசு யாருன்னு. மத்தேயு 16:23 ஒன்று எடுங்க. இன்னொருவர் எடுங்க, மத்தேயு 23:13. எல்லாரும் எடுங்க, நான் ஒவ்வொருத்தரும் எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 16 யார் எடுத்திருக்கா? கையை உயர்த்துங்க. ஓகே, ஒருத்தர் அவங்க பின்னாடி எடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஒருத்தங்க எடுங்க, மத்தேயு 23:13 எடுங்க. யார் எடுத்திருக்கா? பின்னாடி ஒரு அம்மா எடுத்திருக்காங்க. மூணாவது மத்தேயு 23:33 எடுங்க. இவங்க முன்னாடி ஒரு அம்மா எடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் யாக்கோபு 4:4 எடுத்துருங்க, அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா ஆண்கள் சைடு ஒருத்தருமே எடுக்கல, படிக்கலையே என்னமோ. கையை தூக்குனா நான் தம்பியை கண்டுக்கல. சரி விடுங்க, அடுத்த எபிசோடு உங்களுக்கு வந்துடுவோம். சரி, இப்போ எல்லாம் எடுத்து கரெக்டாக வைக்கிறீங்க. ஏன் பைபிளில் இருக்கிறது உங்கள் பைபிளில் இருந்தால் இந்த இயேசுவை தான் நம்ம கும்பிட்றோம். சரியா? நான் தப்பான இதில் இருக்கிறது இல்லை அப்படின்னா நான் தப்பான பைபிள் படிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒருத்தர் ஃபஸ்ட்டு வாசிங்க, மத்தேயு 16:23 வாசிங்க. திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ, எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து சொல்றாரு? சீஷனை பார்த்து. பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? ஏங்க அவர் அன்பானவர், அவர் பாசமானவர், அவர் அரவணைக்கக்கூடியவர், அவனை பார்த்து சாத்தானேங்கிற வார்த்தை எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. இது வேற இயேசுவாட் இருக்கு. சரி, இன்னொருத்தர் வாசிங்க, மத்தேயு 23:13 வாசிங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஐயோ அப்படிங்கிறாரு. யாருக்கு? வேத பாரகருக்கு. வேத பாரகர்னா யாரு? வேதத்தை போதிக்கிறவனை பார்த்து சொல்ல, உனக்கு ஐயோ, நீ நாசமா போயிடுவ, நீ உயிரோடு இருக்க மாட்டடா. ஐயோங்கிற வார்த்தை எப்போ வரும்? ஏதாவது இழந்து போகும்போது தான் என்ன பண்ணும் ஒரு ஆண்டவர், நீ எதையாவது ஒன்று இழந்து போறடா அப்படிங்கிறார். இது உங்களுக்கும் இப்படிதான் இருக்குதா? என் பைபிள் அப்படிதான் இருக்கு. ஓகே, அடுத்தது வாசிங்க, மத்தேயு 23:3 வாசிங்க. இதுவும் அப்படிதாங்க இருக்குது. என்ன சொல்றாரு? சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த சர்ப்பம் அப்படின்னா வேதாகமம் எப்படி போற்ற யாரை சொல்லுது? பாம்பு என்ன பண்ணுச்சு? பிசாசு பாம்புக்குள்ள புகுந்து பாம்பையே எப்படி பார்க்குது வேதாகமம்? ஒரு பிசாசானவனுக்கு ஒரு ஒப்பிடுதலாக தான் என்ன பண்ணுது? பார்க்குது. அடுத்து என்ன சொல்றாரு? நீங்க நரகாக்கினைக்கு எப்படி, எப்ப நரகத்துக்கு நீங்க எப்படிடா தப்பிப்பீங்க அப்படிங்குது. இதுவும் இப்படி வருது. அப்ப இப்ப வாசிச்சோம். அடுத்து வாசிங்க 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4:4 வாசிங்க. பாருங்க, இங்கி விபச்சாரம். ஏன் ஆண்டவர் அவ்வளோ அன்பு செலுத்துகிற ஆண்டவர், அவ்வளோ நைஸான ஆண்டவர், அவ்வளோ கிருபையுள்ள ஆண்டவர், அப்படி கொடுக்குற ஆண்டவர் ஏன் இப்படிலாம் திட்டுறாரு? விபச்சாரரேங்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகள் நீங்களா எப்படா நரகத்துக்கு ஜெயிப்பீங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அப்பால இப்போ சாத்தானேங்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? உங்களுக்குலாம் ஐயோ அப்படிங்கிறாரு, துன்மார்க்கரே அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க, அன்பு இருக்கிறனால தான் இந்த அத்தனையும் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா.
பேதுருவின் மேல் அன்பு இருந்ததுனால தான் பேதுரு பின்னாடி அப்பாலே இப்போ சாத்தான உனக்குள்ள சாத்தான் இருக்கான் பேதுருன்னு கடிஞ்சுக்கிறார். நீங்க என்ன பார்த்து சாத்தான்னு சொல்றீங்க? நான் எங்கள் அம்மா விட்டு வந்திருக்கேன், என் மனைவியை விட்டு வந்திருக்கேன், என் போட்டை விட்டு வந்திருக்கேன், என் வலையை விட்டு வந்திருக்கேன், என்ன பார்த்து சாத்தானே நீங்க சொல்றீங்கன்னா அன்னைக்கே பேதுரு கிளம்பி போயிருந்தா இயேசுவுக்கு அடுத்து அவன் இயேசு இறந்து எந்திரிச்சு பரலோகம் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்தானம் யாருடைய கரத்தில் இருந்தது? பேதுருவின் கரத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு பெரிய சீஷனா, முதன்மையான சீஷனா நின்னான். இன்னைக்கெல்லாம் தேவ வசனத்தை ஒரு குடும்பத்தில் போய் கடிந்து கொள்றோம் அப்படின்னு சொன்னா கோவம் வந்துருது. எப்படி பாஸ்டர் பேசலாம்? நம்மகிட்ட எங்கிட்ட சொல்றது இல்லை. எங்கேயோ பாஸ்டர் மைக்கை வச்சுட்டு போயிட்டாரு இருக்குது வீட்டில். இன்னைக்கு ஒட்டு வாங்கன்னு வாங்குறாரு. நான் பேசுனதெல்லாம் கேட்டுருச்சு போலையே அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் மைக்கி வைக்கல, ஒன்றும் வைக்கல, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இங்கே யாரு குடும்பத்தில் யாரும் என்ன எனக்கு தெரிஞ்சு என்ன யாரும் பேசலை ஏன் முன்னாடி. அதனால யாரையும் நான் மனசில் வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்க இதுதான் டைம் உங்களை திட்ட போகிறேன் அப்படின்னு நான் திட்டலை. ஆனால் இது வேத வசனம். ஒருவேளை நீங்கள் அப்படி நினச்சிருந்தா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் இன்னும் உங்களையும் என்னையும் நேசிப்பதால் தான் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நெருப்பு தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. என் பிள்ளை நெருப்பு கிட்டதால போறா. போகாதம்மா, போகாதம்மா, அட போகாதம்மா. இல்லை நான் போவேன், அந்த நெருப்பு கிட்ட தான் போவேன் அப்படின்ட்டு போறா. நான் ரொம்ப அன்பு செலுத்துறவன், என் பிள்ளைய தரன்னு இழுக்க முடியாது, என் பிள்ளைய நான் அடிக்க முடியாது, என் பிள்ளைய திட்ட முடியாது, அதனால போகாதம்மா போகாதம்மான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேனா என்ன பண்ணுவேன்? நான் போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு போய் பிடிச்சி 2 அடி அடிவோம். அதுக்காக என் பிள்ளை மேல அன்பு செலுத்தாது. இதுவே அன்னைக்கு ஒரு நாள் நான் திடீர்னு சர்ச்சுக்கு வந்தேன். தெரிஞ்ச பசங்க 3 பேர் உட்காந்து தம்மு சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா தெரிஞ்ச பசங்க, சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச பசங்க. வந்த உடனே எதுக்குடா சிகரெட்டு குடிச்சிங்க, ஏன்டா சிகரெட்டு குடிச்சிங்க நான் போட்டு அடிக்கல. நான் என்ன சொன்னேன் வந்த உடனே? தம்பி, இந்த இடத்துல சிகரெட் குடிக்க வேண்டாம், இங்கே போட வேண்டாம், அங்கே மரம் இருக்குது, அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்கன்ட்டேன். இதே இடத்துல ஒருவேளை நம்ம சபையை சார்ந்த பசங்க யாராக இருந்தாலோ என்னுடைய பையன் இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருப்பேன்? அடிச்சிருப்பேன், திட்டியிருப்பேன். ஏன்? என் மகன், என் சபையை சார்ந்த பசங்க, என் சபையை சார்ந்த பிள்ளைகளும் போது எனக்கு என்ன வரும்? அன்பு அதிகமானதுனால எனக்கு அந்த கோபம் வரும். ஆனா வெளியில யாரோ ஒருவன் என்னை சாராதவன் யாரோ வந்து அவனை நினைச்சு எனக்கு கஷ்டம் இருக்கும், அதை நினைச்சு எனக்கு கோபம் இருக்கும். ஆனா அதை நான் என்ன பண்ண மாட்டேன்? வெளிப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு உலகத்துல அவங்கவுங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா கர்த்தர் எல்லோருடைய வாசலையும் போய் கதவை தட்டி அவனுக்கு அதை சொல்லு, அந்த அம்மாவுக்கு அதை சொல்லு, அந்த பிள்ளைக்கு அதை சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றது இல்லை. ஆனா சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் தவறு பண்ணும் பொழுது நமக்கு ஒரு மேய்ப்பனை அனுப்பி அவங்க தவறு பண்றாங்க, அதை சொல்லு, அவங்க அதை கண்டிச்சு வை, அதை திட்டி அவங்களுக்கு புத்தி சொல்லு அப்படின்னு ஏன் ஆண்டவர் அனுப்புறாருன்னா இன்னும் உங்களை அவர்களோடு ஆண்டவர் என்ன பண்ணல? சேர்க்கல. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு உலகத்து மனுஷியா உங்களை என்னையும் பார்க்கல. அவர் இன்னும் நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறார். ஆனா நம்ம திரும்ப தவறு செய்யும்போது விட்டுருவார், பிரிச்சு விட்டுருவார். நீ போ, எப்படியோ போய்க்கோ, என்னமோ பண்ணிக்கோ போ அப்படின்னு என்ன பண்ணிடுவார்? சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்துதான் அன்பு செலுத்துறார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள நிறையும் பொழுது அங்க திட்டும் வரும். அது எப்படி வரும் பாஸ்டர்? வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் வசனத்தை எவிடென்ட்டா காட்டிடணும் நம்ம. அப்போ இல்ல அதுக்கு முந்தின வார்த்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கும் பொழுது இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள் புறப்பட்டு தான் வருது. சகோதர சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் ஒன்று பிறக்கும். அந்த தைரியம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க குடும்பத்துல யாராவது ஒருவர் தவறு செய்யும் பொழுது அதுக்கு சப்போர்ட்டா போகாது, எதிர்த்து நின்று பேசும். ஹல்லேலூயா. கணவன் தவறு பண்ணும்போது, மனைவி தவறு பண்ணும்போது, பிள்ளைகள் தவறு பண்ணும்போது, தாய் தகப்பன் தவறு பண்ணும்போது எதிர்த்து நின்று பேசும். அந்த தைரியம் பிறக்கும்.
இது தப்புனா தப்பு, இது செய்யக்கூடாது, இது தேவனுக்கு உகந்ததல்ல, இது நம்முடைய குடும்பத்துக்கு உகந்ததல்ல, தேவ சத்தியத்துக்கு இது உகந்ததல்ல, இதுல நான் பங்கு பெற மாட்டேன், நீயும் பங்கு பெறக்கூடாது, பேசுகிற தைரியம் வரணும். இல்ல பாஸ்டர் நான் எவ்வளவோ சொன்னேன் அவங்க கேட்கல, தேவ சித்தத்துக்கு விரோதமாக தான் அவங்க போறாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அடுத்த ஒரு பதில் இருந்தா என் கை அதில் இருக்காது. அல்லேலூயா. பிலாத்துக்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாயிண்ட் அது ரொம்ப முக்கியம். பிலாத்து நல்லா கவனிங்க, பிலாத்து தேவனுடைய பிள்ளை இல்லை, பிலாத்து தேவ சத்தியத்தை அறிஞ்சவன் கிடையாது. ஆனா பிலாத்து ஒரு விஷயத்துல கவனமா இருக்கான், இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன், நீங்களே போய் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? தண்ணியை உடனே கொண்டு வந்து என்ன பண்ணிடுவான்? கையை கழுவிடுவான். அவன் பாருங்க அவ்வளோ ஞானமா இருக்கான். இன்னைக்கு வேத வசனங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை இல்ல பாஸ்டர் நான் அப்படி முகத்தை திருப்பி இப்படி பண்ணிக்கிறேன், அந்த முகத்தை திருப்பி நான் அப்படி செஞ்சுக்கிறேன், என்ன பாஸ்டர் பண்றது, கஷ்டத்தோடு அந்த காரியத்தை நான் பண்ணிக்கிறேன். இப்படி செய்கிற ஒரு தவறு தான் பல பிரச்சனைகளுக்கு உங்களை, அந்த ஒரு தவறை சொல்லி சொல்லியே பல காரியங்களை லிங்க் ஆயிடுவாங்க. சகோதர சகோதரியே, உலக சிநேகம் தேவனுக்கு பகை, தேவனுக்கு எதிரி. தேவனுக்கு எதிரி ஆயிட்டோம்னா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது, குடும்பம் சந்தோஷமா இருக்காது. அதுக்காக எந்நேரமும் குடும்பம் திட்டிக்கிட்டே இருங்க நான் சொல்லலை, நல்லா கவனிங்க. நான் ஒரு கடிந்து கொள்ளுதல் வைக்கிறேன்னா அதுல பாயிண்ட் இருக்கணும், அது வேத சத்தியத்துக்கு உகந்ததா இருக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு புறம்பா அவங்க செய்யறாங்கன்னா அதை கடிந்து கொள்ளலாம். அடுத்தது நம்ம சரியா இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தரை திட்டுறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை கடிந்து கொள்றோம் அப்படின்னா நம்ம சரியா இருக்கணும். நான் இந்த பக்கம் ஏகப்பட்ட தப்பை பண்ணிட்டு உங்க வீட்டை நான் நிலைநிறுத்துறேன்ட்டு நின்று பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் முதல்ல உங்க குடும்பத்தை போய் சரி பண்ணிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க பேசுங்க. சில நேரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப குஷியான சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அடுத்தவனை குறை சொல்றதுல சந்தோஷமாயிடும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கறது இல்லை, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நம்மளே 1008 பாவம் பண்ணிட்டு அடுத்தவனை பாவம் பண்ணாத பாவம் பண்ணாத பாவம் பண்ணாம எப்படி சொல்லுவான்? அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து பார்ப்பான். மூணாவது, யோ நீ அந்த பாவத்தை விட்டுட்டு வாயா. இல்லை நான் விட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், விட்டுருவேன், 90% விட்டுட்டேன், அந்த 10% விட்டுட்டு அப்புறம் நீ வா, நான் பாவத்தை விட்டு திருந்திக்கிறேன் அப்படிமோ. மூணாவது ஒரு காரியம் அடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப ஆழமா நீங்க என்ன பண்ணணும், புரிந்துக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மிடில் நடுவுல நின்று பயணம் பண்ற ஒரு கூட்டம் வேத வசனத்துல இல்லவே இல்லை. அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு தேவைன்னா அப்படிக்கா போய்க்குவேன், எனக்கு தேவைன்னா நான் இப்படிக்கா வந்துக்குவேன், இப்படி ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு போர்ட்ரேட் உருவகத்தை வேதாகமத்தில் எங்கேயுமே கொடுக்கல. இந்த வசனம் பாருங்க, அழகா சொல்றாரு, உலகத்துக்கு சிநேகிதன்னா தேவனுக்கு பகைஞன், தேவனுக்கு சிநேகிதன்னா உலகத்துக்கு பகைஞன். இல்லை பாஸ்டர் நான் நடுவில் நின்றுக்கிறேன். எப்படி? இவனுக்கும் ஆண்டவருக்கும் நான் நண்பனாக இருந்துக்குவேன், உலகத்தானுக்கும் நான் நண்பனாக இருந்துக்குவேன். உலகத்தான் அப்படின்னு சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் நான் நண்பனாக இருந்துக்குவேன். இங்கிட்டும் போய்க்குவேன், அங்கிட்டும் போய்க்குவேன். அப்போ என்ன வேணும்? எனக்கு இவங்களும் வேணும் பாஸ்டர், எனக்கு ஆண்டவரும் வேணும். ஆண்டவர் எதுக்கு வேணும்? எனக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய ஆண்டவர் வேணும். இவங்க எதுக்கு வேணும்? அது சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மிடில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பைபிள் சொல்லவே இல்லை, நம்மளா அது எடுத்துக்கிறோம். இது நான் பேசல, வேதவசனம் சொல்லுது. நல்லா பாருங்க, உலகத்துக்கு சிநேகிதன்னா தேவனுக்கு பகைஞன், எதிரி. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 2 பாயிண்ட் தான். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டு. இந்த இது கவனிங்களேன். ஒரு ஆணும் பெண்ணும் திடீர்னு என்ன பண்றாங்க, திருமணம் செய்து கொள்றாங்க. திடீர்னு இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த பெண் திருமணம் செய்வதற்கு முன்னாடி ஒரு 4-5 பெண் தோழிகள் இருக்கலாம், ஒரு 2-3 ஆண் தோழர்கள் என்ன பண்ணலாம், நண்பர்கள் இருக்கலாம். இந்த பெண் என்ன பண்றாங்க, அந்த பெண்ணுடைய சப்ஜெக்ட் இது. இந்த ஆணை சப்ஜெக்ட் வருவோம். இந்த ஆண் திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடி ஒரு 4-5 ஆண் நண்பர்கள் இருக்கலாம், ஒரு 4-5 பெண் நண்பர்கள் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இப்போ திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஒரு பகல் நேரமோ இரவு நேரமோ இவங்கெல்லாம் ஊர் சுத்தவோ இல்லை சினிமாவுக்கு போவோ எங்கேயோ போவோ அங்கே வர எல்லாமே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. இவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது. இப்போ இவங்க கப்புள் ஆயிடுறாங்க. திருமணமான மணமகன் மணவாட்டியாக என்ன பண்ணிடுறாங்க ஆயிரும். இப்போ திருமணமான 2வது நாள் இந்த அம்மா சொல்லுது, என் ஃப்ரெண்டு வராரு. யார்? நான் காலேஜ்லேருந்து ஒட்டுக்கா படித்த பையன், சின்ன வயசுலேருந்து படித்த பையன், நீ இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி நைட்டு கரெக்டாக 8 மணிக்கு அவருக்கு பைக் எடுத்துகிட்டு வராரு. நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சினிமாவுக்கு போகிறோம், இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் கணவர் என்ன சொல்லுவார்? போயிட்டு வாம்பாரா? அவங்க வேற இடத்துல சொல்கிறாங்க, போயிட்டு வா அவ்வளோதான், போயிட்டு வா அவ்வளோதான். அவங்க வேற இடத்துல சொல்கிறாங்க, சரியான அர்த்தம் தான். இவங்க இங்கே ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அப்படியே என்ன பண்ணிடு, போயிரு அப்படின்னு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து நண்பர்கள், எனக்கு அவங்க வேணும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். அப்போ என்ன சொல்லுவார் கணவர்? சொல்லுவார், ஒன்று எங்கூட வாழ்கிறதா இருந்தால் ஒழுக்கமாக இங்கே இருக்கணும், இல்லைன்னா நீ அவனோட போய். இதே இந்த பக்கம் இந்த அம்மாவும் பார்க்கும், ஆண் அப்படிங்கிறனால ஒரு நாள் விடும், 2வது நாள் உடனே ஃபோன் அடிச்சிடும். யாருக்கு? அப்பா இவர் சரியில்லை. நைட்டானால் கிளம்பி ஒரு பொண்ணு வருது, கேட்டால் என்ன பண்ணுறாரு, நான் படத்துக்கு போகிறேங்கிறாரு, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கிறாரு, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என்ன பண்ணுங்க, டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். நான் பாஸ்டர், நான் முன்னாடி அப்படி இருந்தேன், திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் பாஸ்டர், இப்போ எப்படி அதை குறை சொல்லலான்னு என்கிட்ட வந்தால் நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் தயவு செய்து நீங்கள் விவாகரத்து அப்ளை பண்ணுறது நல்லது. இவங்க இந்த அம்மா இப்படி நிரூபித்தா இதுக்கு புரிய வைக்க முடியாது. இன்னைக்கு இது திருமண காரங்களில் இப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. இதே தான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளேயும். நீங்க ஆண்டவரோடு திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட உறவுகள் வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களை வேணா பின்பற்றி இருக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவரோடு திருமணம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் அந்த மாதிரி நைட்டு வருவார், நான் சும்மா படத்துக்கு போவோம், நாங்கள் அங்கே போவோம் இங்கே வருவோம், சுற்றிட்டு வருவோம், 3 நாள் நாங்கள் டூர் போயிட்டு வருவோம்லாம் சொல்ல முடியாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதே போல தான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு, ஆண்டவரே பாவம் சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்சம் அப்படி போயிட்டு வரேன் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி செஞ்சுட்டு வரேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் செய்கிற தொழில் அந்த மாதிரி தொழில் ஆண்டவரே. என்ன தொழில்? சாராயம் விற்கிறது. முன்னையே விற்றுட்டு இருந்தேன், காணிக்க கொடுத்துட்றேன், ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் போய் என்ன பண்ணிடுறேன், சாராயமோ என்ன விற்கணுமோ அதை நான் விற்றுட்டு வந்துடுறேன், சிகரெட் விற்றுட்டு வரணும் விற்றுட்டு வந்துடுறேன், இல்லை இந்த தப்பை நான் பண்ணிட்டு வந்துடுறேன், அந்த தப்பை பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி ஆண்டவர் ஏற்றுக்குவார்? ஆண்டவர் சொன்ன இவங்க சொன்ன மாதிரி தான், ஒன்று அப்படியே போயிருப்பாங்க. நான் பின்னாடி ஒரு அம்மா சொன்னது, போயிட்டு வா, நீ போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே எல்லாம் என்ன பண்ணிடுறேன், முடிச்சு வச்சிட்றேன். ஒன்று விச வச்சு கொண்டுறது. இன்றைக்கி காலையில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன், எத்தனை பேர் படிச்சிங்க தெரியல, காலையில் திருமணம் நைட்டு கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்திருக்கும். ஆண்டவர் கொலை பண்ணலன்னு நினைக்காதீங்க, ஆவிக்குரிய கொலை விழுந்துருச்சு. ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா நீங்கள் எப்படி கணவன், நம்ம எல்லாருமே அப்படிதான். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. நண்பர்கள் அப்படிங்கிற இதில் நம்ம எல்லாருமே ஆணோ பெண்ணோ எப்படியோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தோம். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கணவரே கண்கண்ட தெய்வம், மனைவியே எல்லாமே அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் விட்டு இன்னைக்கு இவ்வளோ பக்தியாக வாழ்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் எப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம்? கணவன், ஆண்டவர் ஒரு கணவர் அப்படின்னு சொன்னால் உலகன் இன்னொரு கணவன், உலகன் வேற ஒரு ஆண். ஆண்டவர் நமக்கு ஒரு மனைவி அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறோன்னா, உலகம் வேற ஒரு பெண். நான் என் பெண்ணையும் இந்த பெண்ணையும் நேசிப்பேன், அந்த பெண்ணையும் நேசிப்பேன், என்னுடைய கணவராகி உங்களையும் நேசிப்பேன், என் நண்பராகி இவரையும் நான் நேசிப்பேன். என்ன அர்த்தம் அது? சகோதர சகோதரி, இப்படிதான் யாக்கோபு பேசுறாரு. தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, உலகத்திற்கு சிநேகிதனா இருந்தீங்கன்னா தேவனுக்கு என்ன ஆகிறீங்க, பகைஞன் ஆகிறீர்கள். தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம், தேவனோடு உடன்படிக்கை பண்ண ஃப்ரெண்ட்ஷிப், என்ன சொல்றேன், ஸ்நேகம், அன்பு, நட்பு எல்லாமே தேவனோடு. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் எனக்கு நண்பன். எங்க சொல்றாரு, எங்க சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். லோத்துவை சொல்லும்போது என்ன பண்ணுவாரு, நான் உங்ககிட்ட எப்படி என்னப்பா பண்ணுவேன், மறைப்பேன். எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா அது? அல்லேலூயா. நான் அந்த இன்சிடென்ட் நீங்க கவனிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ரகசியம். ஒரு ஊரையே அழிக்க போறார், அது கடவுளுக்கே உரித்தான ஒரு விஷயம். சாக போறத எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா? சில நேரங்களில் கர்த்தர் அது நமக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை அவ்வளவா நேசிக்கிறார்னு அர்த்தம். சில மரணங்களை கர்த்தர் வெளிப்படுத்தலாம்.
அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கடவுள், அதாவது மேலே இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்ட கடவுளுக்கு கூட அதிகாரத்தை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உனக்கு எப்படிப்பா நான் மறைப்பேன், நான் எப்படிப்பா உனக்கு மறைப்பேன்? தயவு செய்து யோசிங்க இந்த நேரத்தில். கடைசியாக ஒரு இன்சிடென்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் எடுத்துட்டு 2-3 வசனம் எடுத்திருந்தேன், பட் டைம் பத்தலை. ஏன்னா ரொம்ப போட்டேன்னா உங்களுக்கு குழம்பிடும் வசனங்களை. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஏன் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய நண்பன், என்னுடைய சிநேகிதன் ஆபிரகாமுக்கு அந்த டைட்டில் கொடுக்குறாருன்னா, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே நீ என்ன பண்ற, உன் சொந்த தேசத்தையும் எடுங்க எடுங்க எடுங்க. அப்பதான் உன் ஃபர்ஸ்ட் பொறுமையா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏன்னா இவங்க ஊருக்குள்ள ஆண்டவர் போக முடியாதபடி 25 அடியில செவுரு கட்டி வச்சிருக்காங்களா? சொல்லுங்க. ஏன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஊர் தேசத்துல வச்சு ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆபிரகாம் கொடுக்கலாம்ல. சும்மா அவன் செட்டில் ஆயிட்டான். என்ன பண்ணிட்டான், நம்ம ஒரு வீடு வாங்கினோம்னா அதுக்கு அடிச்சு அழகா அங்கங்க லைட் அடிச்சு அங்கங்க பைப்பெல்லாம் போட்டு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம், ஏப்பா நீ இந்த வீட்டில் குடியிருக்க வேண்டாம், இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி போனா எங்கேங்க இந்த ஜாமானத்தெல்லாம் தூக்கிட்டு ஒவ்வொன்றா கழட்டி கொண்டு போய் செட்டில் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டம். இவர் எந்த ஊருன்னு சொல்ல, எந்த இடம்னு சொல்லலை, எவ்வளோன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. அப்போ 4-5 பாயிண்ட் சொல்கிறாரு. உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீடு. ஏன் இந்த 3 பாயிண்ட் அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு? ஆண்டவர் அங்கே வச்சு அவனை ஆசீர்வதிச்சிருக்க முடியும், ஆண்டவர் அங்கே வச்சே ஈசாக்க கொடுத்துருக்க முடியும். ஆனால் நல்லா கவனிங்க, இவன் வாழ்கிற இந்த இடத்துக்குள்ள இவனுக்குள்ள இப்படிப்பட்ட தேசம், இனம், தகப்பன் வீடுங்கிற காரியம் உள்ள புதைந்திருக்கிறது. இந்த புதைந்திருக்கிற தேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தேசத்தினுடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ரெண்டாவது என்ன, இனம். இனம் யாரு? நல்ல கவனிங்க. தேசம்னா ஒரு பெரிய ஊர், இனம்னா என்ன, சொந்த பந்தம். இப்ப ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், இப்படிதான் ஏன் பண்ணும் அப்படிங்கிறார். ஆண்டவர் திடீர்னு கூப்பிட்டு என்ன பண்றாரு, ஈசாக்க கொண்டாந்து எனக்கு பலியிடு அப்படின்ட்டார். இப்போ சொந்தக்காரன் அங்கே இருந்தால் என்ன ஆகும்? போய் சொல்கிறான், ஆபிரகாம் போய் சொல்கிறான், மாமா கிட்ட போய் சித்தப்பா கிட்ட போய் சொல்லுங்க, பாரு ஈசா கொண்டு வந்து காலைல பலியிடுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், நீ கட்டையெல்லாம் எடுத்து வேணும். அவன் முட்டாள் மாதிரி செஞ்சுட்டு இருக்காது. அவன் சொந்தக்காரன், உனக்கு என்ன கெடுதலாக சொல்லுவேன். அது ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கும், பெத்த பையனை கொண்டு போய் பலி கொடுக்குறங்கிற, அது ஒரே ஒரு பையனை 100 வயசுல கொடுத்தா இப்படி அந்த ஆண்டவர் கேட்பார் உனக்கு? அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆண்டவர் சும்மா 2 நாள் ஆண்டவர் பார்ப்பாரு, 3ஆம் நாள் மறந்துடுவார். ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவாரியா, கெடுத்துருவான். ஆசீர்வாதத்தை முடிஞ்சுது. சில நேரங்கள் அதான் நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல, சில சொந்தக்காரங்க உண்டு. உங்க பிரகாரம் செய்கிறீங்களா, நீங்கள் ஆண்டவருடைய சித்தம் பிரகாரம் ரொம்ப நல்லது, நாங்கள் வரோம் எல்லாம் கலந்துக்கிறோம் எல்லாம், அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நான் செஞ்சாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களை குறித்து நான் சொல்றேன். ஆனால் இனத்தை விட்டு வந்துடும். 3வது என்ன சொல்றாரு சொல்லுங்க, தேசம், இனம், உன் தகப்பனுடைய சொத்து வேணும்னா நீ இப்படிதான் செய்யணும். அல்லேலூயா. தகப்பன் அப்படின்னு வீடு அப்படின்னா என்ன, அது சொல்லுங்க, அது என்ன அர்த்தம்? தாய் வீடுன்னு ஆண்டவர் இங்க மென்ஷன் பண்ணிருக்கலாம், ஏன் தகப்பன் வீடுன்னு மென்ஷன் பண்றாரு? சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்க தட்டி எழுப்புறேன், அவ்வளவுதான், முடிக்க போறேன், ஒரு 5 நிமிஷம். நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆணித்தரமா பதிஞ்சிடும், நான் சொன்னா மறந்துடுவீங்க. தகப்பன் வீடுனா என்ன சொல்லுங்க? எல்லாமே வரும், எல்லாமே போவோம். எங்க அப்பா வீடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தாய் வீடுன்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா அப்படி ஒன்றும் பெருசா கிடையாது. தகப்பன் அப்படின்னா சொத்து, சுதந்திரம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். ஆண்டவருக்குள்ள வந்து இந்த காரியத்தை இப்படி, என் வீட்டில் ஒரு பைசா கிடையாது, நீ ஆண்டவரை கும்பிட்றங்கிற, ஆண்டவர் கோயிலுக்கு போறங்கிற, அதனால என் வீட்டில் உனக்கு சொத்து கிடையாது. பாஸ்டர் என்னமாச்சு, அவர் சொல்லிட்டாருங்க பாஸ்டர், 400 சதுரடி இருக்குது, நாங்கள் 5 பிள்ளைங்க இருக்கிறோம், 75 சதுரடி இல்லாமல் போயிடும் பாஸ்டர், அது சிட்டிலேயே இருக்குது, நாங்கள் அதனால ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்டால் சொத்து போயிடும் பாஸ்டர். சொல்கிறோம்.
ஆபிரகாம் பெருமை பேசுகிறோம். ஒரே வசனத்தில் முடிஞ்சிருச்சு 12ஆம் அதிகாரம். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அவன் அங்கே செட்டில் ஆனவன், ரேஷன் கார்டு வாங்கினவன், அங்கே ஊர் குடியுரிமை பெற்றவன், பேங்க்கில் அங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கிறவன், வியாபாரம் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், சொந்தக்காரன் சுற்றி எல்லாத்தையும் விட்டு நடரான்ட்டார் காட்டுக்குள்ள. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ரேஷன் கார்டை மாற்ற சொல்லு சொன்னார். யார்ட்டையாவது இல்லைப்பா நீ ரேஷன் கார்டெல்லாம் மாற்றி அந்த பக்கத்து வந்துடு அதெல்லாம் சொல்லு. பேங்க்கில் கடை இது வைக்காது அதெல்லாம் ஆண்டவர் சொல்லு. தெய்வ சித்த பிரகாரம் செய்யணும் சொல்கிறார். முடியல நம்மளால். இப்படி ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் பிரித்து எடுக்கிறார். பிரித்து அடித்த உடனே இப்போ ஆபிரகாமோட கூட ஒருத்தன் வந்துட்டான். யார் அவன் என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். இப்போ என்ன பாருங்க பிரச்சனை, ஒரே ஒருத்தன் கூட வந்துட்டான். ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்து. எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாச்சுன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு இந்த எவிடன்ஸ். உலக ஸ்நேகம் எப்படி பிரச்சனை உண்டாச்சுன்னு. இப்போ நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கெல்லாம் சண்டை. என்ன சண்டை? லோத்துடைய குடும்பத்தாருக்கும் ஆபிரகாமுடைய குடும்பத்தாருக்கும் அங்கெல்லாம் சண்டை ஆகி போச்சு. ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஆபிரகாம் எங்கே இருக்கிறாரோ நான் அங்கே வருகிறேன், லோத் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் வரேன்னு ஒரு 4-5 பேர், இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் கிளம்பி வந்துட்டான். இல்லைன்னா ஆபிரகாமுடைய மனைவின்னு வச்சுக்கோங்க, லோத்துடைய மனைவின்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. என்ன சண்டை ஆரம்பிச்சிருச்சு? இதை இப்படி தான் பண்ணும், எனக்கு இந்த இடம் தான் வேணும், உனக்கு இந்த இடம் தான் வேணும்னு சண்டை உடனே ஆபிரகாமுக்கு விஷயம் போகுது. ஆபிரகாம் அங்கேருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்துட்டு கேட்குறாரு, லோத்துட்டு கேட்குறாரு, ஏப்பா என்ன ஒன்று பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு கடவுள் காமிச்சிருக்கிற ஒரு வழி உண்டு அப்படின்னு. இவன் சொல்கிறான், எனக்கு இந்த பக்கம் சோதம் குமாரா பட்டணம் நல்லா சொல்லுங்க பசுமையாக இருக்குதுப்பா, செழிப்பாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கலாம்? லோத்து சொல்லியிருக்கலாம் ஆபிரகாம்கிட்ட, இல்லை ஆபிரகாம் நீங்கள் ஜெபிங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழி கொடுக்குறாருன்னா அதே ஆண்டவர் எனக்கு ஒரு வழி கொடுக்கட்டும், ஆண்டவருடைய வழியை கேட்டு நான் போயிருந்தேன்னா பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் நல்லா கவனிங்க, ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்டவன், லோத்து யாரு கிடையாது, அழைக்கப்படாதவன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க பாயிண்ட், அப்போதான் உங்களுக்கு புரியும். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவன். நம்மளுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். அழைக்கப்படாத ஒருவன் வந்து சேரும்போது அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? சமவெளியா இருக்குது, சந்தோஷமான இடமா இருக்குது, நல்ல ஜனங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமான தேசமா இருக்குது. நான் சோதம் குமாராவுக்கு என்ன பண்ணிடுறேன்? போயிடுறேன். அழைக்கப்பட்டவர்களுடைய பார்வை வேறு. அழைக்கப்படாத ஆட்களை குடும்பத்துக்குள்ள விட்டீங்கன்னா இதுதான் பிரச்சனை வரும். அது எப்படி மங்களகரமா இல்லாம, அது எப்படி சௌகரியமா இல்லாம, அது எப்படி இப்படி இல்லாம, அது எப்படி இப்படி இல்லாம, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏன் அப்படி இருக்கிற, உனக்கு ஏன் கோபம் வரல, உனக்கு ஏன் ரோசம் வரல, உனக்கு ஏன் சண்டை போடணும் தொல்லை, உனக்கு ஏன் இப்படி பேச தெரியல, உனக்கு ஏன் இப்படி, இதெல்லாம் அழைக்கப்படாத கூட்டம். இவர்கள் வந்தாங்கன்னா இப்படிப்பட்ட குழப்பத்தை உண்டாக்கி விட்டு போயிறாங்க. லோத் அப்படி விட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. அடுத்த இன்சிடென்ட் சொல்றேன். இப்ப லோத் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். போன உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, பார்க்குறாங்க இவங்க ரொம்ப செழிப்பான தேசம், ரொம்ப ஆசீர்வாதமான தேசம், ரொம்ப அப்படியே புல் முளைச்சிருக்குது, நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்ன தேசம், எங்கேயோ இருந்து வந்த 4 ராஜாக்கள் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? அழிக்கல, சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. எடுங்க 14ஆம் அதிகாரம் எடுங்க, ஆதியாகமம் 14. அதில் இருக்கும் பாருங்க அந்த வசனம், லோத்தை சிறைபிடிச்சிட்டு போனாங்கன்ட்டு. ஆ 12ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதேமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் என்ன பண்ணிட்டார்கள்? தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை என்ன பண்ணா? அறிவித்தான். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? லோத்துவை என்ன பண்ணிட்டாங்க? கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன் கூட்டிட்டு போனா? நல்லா கவனிங்க, சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. தகாத இடத்துல, தேவையில்லாத இடத்துல போனா இதுதான் நடக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து சிறைபிடிச்சிட்டு போனாங்களா? லோத்துவாது ஒரு மிகப்பெரிய ஊர்ல குடியிருக்கிறான். சோதம் குமாரான்னு என்ன அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இருந்த ஒரு ஊரு, ராஜாவால் ஒரு பெரிய ஆசீர்வாதமான தேசம். இங்க தண்ணிக்கே வழி கிடையாது. இவங்க இருக்கிறதே 10 பேர், அதெல்லாம் வயசான டிக்கெட்டு. யார் கூட இருந்தவங்க? ஆபிரகாம் வயசான டிக்கெட்டு, பாவம் 100 வயசு. இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்ற மாதிரி நம்ம லாங்குவேஜ்ல அங்கே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த கூட்டம். இது அவங்க அண்ணன் மகன் லோத்து, அப்படின்னா வாலிப வயசு. அங்கே ஒரு ராஜா இருக்கான், அங்கே ஒரு இராணுவம் இருக்கு. அங்கே இவங்களையே என்ன பண்ணிட்டாங்க? 4 ராஜாக்கள் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தகாத தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்தா இதுதான் நடக்கும். அல்லேலூயா.
பாஸ்டர் நான் ஒன்றும் குடிக்கல பாஸ்டர். நீங்கள் தப்பாக ஒயின் ஷாப்புக்குள்ளேருந்து வெளியே வந்தாலும் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. அங்கே ஒரு டீலிங் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அங்கே? டீலிங். அவர் குடித்தாரு, நான் 7 Up குடித்தேன். பாஸ்டர் நீங்கள் அப்படி என்னை பார்க்குறீங்களா? வேறு வழி இல்லாமல் தேட்டருக்கு போனேன். எல்லோரும் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் திரும்பி இப்படி உட்காந்துட்டேன். எப்படி உட்காந்துட்டேன்? திரும்பி உட்காந்துட்டேன். இல்லை கண்ணை மூடி கீழே அப்படி குமிச்சிட்டேன். பாஸ்டர் தப்பு பண்ணல நான். என்ன ஏன் எல்லாமே தப்பாக நினைக்கிறீங்க? நான் பார்க்குக்கு சும்மா தான் போனேன். நான் போய் நாங்கள் உட்காந்து சும்மா படிப்புக்கிறத அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி போனால் தப்பா, அப்படி போனால் தப்பா, ஜெயிலில் தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல. தேவன், அதாவது தேவ பிள்ளைகள் இல்லாத தகாத இடங்களில், தேவையில்லாத இடங்களில், தேவனுக்கு பிரியமாக இல்லாத இடங்களில் உட்காந்துருந்தா லோத்துடைய நிலைமை தான் வரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நான் ஏதாவது வேற பேசுகிறேன்னா? பைபிள் தானே பேசுகிறேன். லோத்துவ ஜெயிலில் ஆபிரகாம் பிடிச்சி யார் போய் காப்பாத்துனா? யார் போய் காப்பாத்துனா? ஆபிரகாம் போய் காப்பாத்துனா. உலக சிநேகிதத்துக்கு போன லோத்துவ தேவ சிநேகிதம் கொண்ட ஆபிரகாம் வந்து என்ன பண்ணா? காப்பாத்துனா. அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு? அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? தேவதூதர்கள் வராங்க. தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க? ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி சோதம் குமாராவை அழிக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? சரிப்பா, ஆபிரகாமுக்கு போராடுறாரு. போராடி சரி லோத்து குடும்பத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்படியாவது என்ன பண்ணிடுவோம், காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஆயிடுச்சு? போய் இந்த தேவதூதர்கள் போய் என்ன பண்ணுறாங்க? லோத்துகிட்ட சொல்கிறாங்க, லோத்து லோத்து சோதம் குமாரா அழிய போது ஒழுங்காக குடும்பத்தை கூட்டிட்டு நீ என்ன பண்ணிடு, கிளம்பிடு அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுறாங்க? லோத்து குடும்பம் என்ன பண்ணுறாங்க? லோத்துக்கு எத்தனை பிள்ளைங்க? எடுங்க 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏன்னா பாயிண்டோட பேசணும். என்ன பாஸ்டர் தப்பு? என்ன தப்பு? நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கிறிஸ்தவத்திலாம் வெளியே, அப்புறம் ஆண்டவருக்குள்ள நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? என்ன தப்பு அதில் போய் இருக்கு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? யாரும் சொல்லலை. சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், சரிங்களா? யாரோ சொல்லிட்டாங்க, பாஸ்டர்கிட்ட வச்சு பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. பைபிள் பேசுது. யாரும் இது வரைக்கும் என்கிட்ட சொல்ல நம்ம சர்ச்சில். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்கேயாவது ஓரத்தில் இருந்தால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இல்லை பாஸ்டர் நாங்கள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, தப்பு கிடையாது பாஸ்டர், இவங்க திருத்தி கொண்டு வந்துடுவாங்க பாஸ்டர். என்ன பண்ணுவாங்க? இவங்க போய் திருத்தி அவங்கள கொண்டு வந்துடுவாங்க. இவங்க போய் போராடி அவங்கள என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு வந்துடுவாங்க. இப்போ தேவதூதர்கள் வந்து லோத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா சோதம் குமாரா என்ன பண்ண போகுது, அழிய போகுது, பெட்டி கட்டிட்டு கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. இப்போ லோத்து கிளம்பிட்டான். இப்போ இந்த லோத்துடைய பிள்ளைங்க யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்க? யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்க? தேவனை பற்றி அறியாத சந்ததியாகிய சோதம் குமாரா. சொல்லுங்க, சோதம் குமாரா பட்டண ஆட்கள். இப்ப இவங்க கிட்ட போய் யாரு சொல்றா? லோத்து சொல்றாரு, எப்பா இந்த ஊர் அழிய போகுது அப்படிங்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்? கிண்டல் பண்றானுங்க. இவன் பேசுறதையே கிண்டலா பாக்குறானுங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப ஆண்டவருடைய பிள்ளை தேவ சத்தியத்தின் பிரகாரம், தேவ சித்தத்தின் பிரகாரம் கிறிஸ்தவத்துல கல்யாணம் பண்ணும்போது இது தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆமா இது தப்புன்னு ஏத்துக்கிட்டு விட்டுருவாங்க. இல்ல பாஸ்டர் இவங்க போய் திருத்தி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நீங்க சேர்த்து வைக்கிறோம் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் நீங்க சத்தியத்தை சொன்னீங்கன்னா பரியாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. லோத்து போய் சொல்றான், நடந்த விஷயம் என்ன தெரியுமா? பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. எந்த பூமியாலும் உனக்கு வேற வேலை இல்லை. ஏன்னா லோத்துவுக்கு விசுவாசம் இருக்குது, நம்புறான். ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது? விசுவாசம் இல்லை. தயவுசெய்து அப்படிப்பட்ட சிந்தனை இருந்துச்சுன்னா லோத்தை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. லோத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு எச்சரிப்பு அந்த குடும்பத்துக்கு வருது, அழிய போகுது. இவ்வளோ நடந்துருச்சு, இவ்வளோ நடந்தும் இவன் சும்மா இருந்தானா? சும்மா இல்லை. தேவ சத்தத்தை கேட்க முடியல, உலகத்துல பின்னி இருக்கனால. இது எல்லாம் ஆண்டவர் யாருக்காக பண்றாரு? ஆபிரகாமுக்காக பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, லோத்து கிளம்புப்பா கிளம்புப்பாங்கிறாரு. கிளம்ப மாட்டேங்கிறானுங்க. இந்த தேவ தூதர்கள் லோத்தும் குடும்பத்தையும் பிடிச்சு தரன்னு என்ன பண்ணிடுறாங்க? இழுத்துட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க?
வெளியே ஊருக்கு வெளியே என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லோத்து தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சார். உள்ள நுழைஞ்சு தேவ சித்தம் இல்லாமல் உலகப்பூர்வமாக சிந்திச்சு சோதம் குமாரா போனார். தேவையில்லாமல் அங்கே போய் தப்பு பண்ணாமல் இருந்தான் லோத்து. அவனை ஜெயிலில் கொண்டு போனாங்க. ஆபிரகாம் வந்து காப்பாற்றுறான் ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட்டில். செகண்டு, அதுக்கு அடுத்த இன்சிடெண்ட்டில் சோதம் குமாரை அழிக்க போகிறாங்கிறாரு. உலக ஸ்நேகம் முக்கியம்னு போன லோத்துவை காப்பாற்றணும்னு மறுபடியும் ஆபிரகாம் போராடுறான். போராடி தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க, லோத்து புரிஞ்சுக்கிட்டான், ஆமாம் அழிய போகுது, விசுவாசம் உள்ளவன், ஆபிரகாமோடு கூட இருந்து தேவன் யார் என்று அறிந்தவன். இப்போ லோத்து புரிஞ்சுட்டு போய் தான் பிள்ளைய கல்யாணம் பண்ணுற மட்டும்லாம் சொல்கிறான். அவன் தேவனை பற்றி யாராவது எப்பா அழிய போகுதுன்னு வந்துருச்சு வாங்கன்னா இவனுங்க கிண்டல் பண்ணுறானுங்க. இப்போ இவனுங்கனால லோத்து என்ன பண்ண மாட்டேங்கிறான், அந்த ஊரை விட்டு போக மாட்டேங்கிறான். இன்சிடென்ட் உங்களுக்கு நல்லா புரியும். உலக ஸ்நேகத்தினால இப்போ இவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கிண்டல் பண்ணுறதும் பரியாசம் பண்ணுறதை பார்த்து இவன் போக மாட்டேங்கிறான். ஆனால் ஆண்டவர் தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துட்டாருல்ல. தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவனை தர 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 தரன்னு பிடிச்சி வெளியே என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து போட்டுறாங்க. அது அந்த அந்த வசனம் என்னன்னு போட்டிருக்காங்க பாருங்க. துரிதப்படுத்தினார்கள். எத்தனை வசனம் அது? 14, 15ங்களா? 19, 15. எனக்கு அங்கே ஒரு டவுட் வந்துச்சு. நான் விட்டிங்கன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். அங்கே ஒரு டவுட் வந்துச்சு, ஆண்டவர் ஏன் மருமக்கன்மார்களை மென்ஷன் பண்ணலை? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லுங்க, வரமாட்டாங்கன்னு ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், லோத்து உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகள் அவர்களை திருமணம் போகிற மருமக்கள்மார்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அப்போ அடுத்தது என்ன பண்ணக்கூடாது, தர தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்கிற எல்லாத்தையுமே. உலக ஸ்நேகத்துக்குள்ள போகும்போது இப்படிதான் வரமாட்டோம். ஆனா பாஸ்டருக்கு ஆண்டவர் இழுத்துட்டு போயிட்டாருல்ல பாஸ்டர். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் இல்ல, மன்னிக்கிறவர் இல்ல, லோத்தை இழுத்துட்டு போயிட்டாருல்ல. என்னதான் உலக ஸ்நேகம் வச்சாலும் என்ன நடந்தது, இந்த உலக ஸ்நேகத்தை விட்டு வர முடியாதனால் லோத்து மனைவி திரும்ப பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, மனைவி போயிட்டா. இப்ப 3 பேர் தான் இருக்கிறாங்க. யாரு? லோத்துவினுடைய குடும்பம் எப்படி சின்னாபனமாச்சுன்னு பாருங்க. லோத்துடைய மனைவி 2 பிள்ளைங்க. சாரி, லோத்துடைய மனைவி கல் தூணாயிட்டு அவள் அவ்வளோதான் முடிஞ்சது, அவள் சாப்டர். 2 பிள்ளைங்க. இப்போ இவங்க 3 பேரை நடந்து போகிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் தான் வாழ்க்கை. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பான எண்ணம் வருது, இனிமேல் நமக்கு சந்ததி கிடையாதுன்னு சொல்லி பெற்ற பிள்ளைகள் குழந்தை பேர் பெற்றுக்கொள்வதற்காக தகப்பனோடு என்ன பண்ணுறாங்க, தகாத உறவில் போகிறாங்க. இப்படிப்பட்ட அப்பாவுக்கு இது குடியை கொடுத்து மதுவை கொடுத்து அப்பாவை மதிமயங்க செய்து வைத்து பெற்ற பிள்ளைகள் தகப்பனோட எவ்வளோ கொடூரமாக போகுது பாருங்க. இப்போ இந்த 2 பிள்ளைகள் தகப்பனிடத்தில் போய் பெற்றுக்கொண்ட சந்ததி எவ்வளோ மோசமான சந்ததி தெரியுமா? தேவனுக்கு விரோதமான சந்ததி. அடிச்சு 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 செத்து போகிறான். இந்த சந்ததி தான் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு சண்டையாக வந்துக்கிட்டே இருக்கிற சந்ததி. ஒன்று இஸ்மவேல் குரூப்பு, இன்னொன்று இந்த குரூப். குடும்பம் எப்படி வீணா போச்சு பார்த்தீங்களா? சகோதர சகோதரிய, உலக ஸ்நேகம் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். நான் திரும்ப சொல்கிறேன், தயவு செய்து யாரையும் நான் யோசிச்சு இந்த பிரசங்கம் பண்ணலை, யாரையும் திட்டணும் அப்படின்னு நான் பண்ணவே இல்லை. எனக்கு வந்த வசனம் இது, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இது. எங்கேயாவது ஒரு சில இடங்கள் நம்ம அப்படி மிஸ்டேக் பண்ணுறோன்னா தயவு செய்து இன்றைக்கி அதை தூக்கி எறிங்க. ஆண்டவருடைய பிள்ளைனா நான் ஆண்டவர், என் பக்கத்தில் ஆண்டவர் நிற்கட்டும், நீ நிற்க வேண்டாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா இருக்கிற இடத்துல இருந்து?